நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன் வீரா வந்து விஜயோட முகத்திரை கிழிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனையுமே வந்து விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டே பதட்டத்திலே உட்காந்துருக்காங்க. அத கண்மணி வந்து பார்த்துட்டு, "என்ன விஜி ஒரு மாரி பதட்டமாவே உட்காந்துருக்கு. இங்கே ஏசி ரூம்லயும் வந்து உனக்கு இப்படி வேர்த்துக்கிட்டு இருக்கு. கை கால்லாம் பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்கு. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ உண்மையாவே வந்து மாசமா தான் இருக்கியா? இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "என்னக்கா இப்படி கேட்குறீங்க? நான் மாசமா தான் இருக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. நான் வந்து அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் தான் நீ இப்படியெல்லாம் இருக்கியோன்னு எனக்கு தோணுது. என்ன உண்மைக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அதான் நீ மாசமா இருக்கியா? இல்லையான்னு சொல்லிட்டு மாறன் வந்து டாக்டர்ட்ட போய் செக்கப் பண்ணுறதுக்காக அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக போயிருக்கான். இங்கிட்டு பார்த்தா வீரா வந்து அந்த டாக்டரே கூப்பிட்டு வர்றதுக்கு போயிருக்கா. அது சொன்னதுக்கப்புறம் வந்து நீ இப்படி ஆயிட்டியோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் இல்லைக்கா. நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கேன்ல, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. நான் மாசமா தான் இருக்கேன். யார் வந்தா எனக்கு என்ன?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. "ஓ அப்படியா? என்கிட்டயே சமாளிச்சுக்கிட்டு இருக்கியா? சமாளி சமாளி. எத்தனை நாள் சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் முகத்திரை கிழியத்தான் போகுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "சரி சரி சாப்பிட்டு வந்துரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, விஜய் வந்து ரவுடிகளுக்கெல்லாம் கால் பண்ணி, "அந்த மாறனும் வீராவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நம்ம மாறன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இடையில வந்து ரவுடிக வந்து மறிக்காங்க. மறிச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறனை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து சும்மா இருப்பாரா? எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடித்த உடனே எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. இங்கிட்டு வந்து மாறன் ஒரு ஒரு குரூப் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்து வீரா வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து வீரா ஒரு குரூப் டார்கெட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வீரா வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இடையில வந்து ஒரு கார் வந்து வழிய மறிக்குது. மறிச்ச உடனே நம்ம வீரா வந்து பிரேக் போடுறாங்க. "யார்றா அது?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து இறங்கி வராங்க. பார்த்தா ரவுடிக வந்து ஒரு 4, 5 பேர் வந்து வீராவ வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடியே நம்ம மாறன் வந்து பைக்கை முறுக்கிட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே வீராவுக்கு வந்து ஒரு பயங்கரமான சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏன்டா ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக வருதுன்னு சொல்லிட்டு இப்படியா நீங்கள் சேட்டை பண்ணுறீங்க? இப்போ வாங்கடா பார்ப்போம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரவுடிக வந்து சொல்கிறாங்க, "ஏய் உன் புருஷன் ஒருத்தன் தான். நாங்கள் 3 பேர் இருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்து நம்ம கார்த்தி, ராகவன் 2 பேருமே அந்த இடத்துல வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. பின்னாடி அவங்க வந்தவுடனேயுமே ரவுடிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆகா! நம்மள அவங்க சுத்து போட்டாங்களே! நம்ம வந்து அவங்கள சுத்து போடலான்னு பார்த்தா, அவைங்க நம்மள வந்து சுத்து போட்டாங்க. என்னடா பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டை போடுறாங்க. கடைசியில பார்த்தா இவங்க 3 பேருமே சேர்ந்து ரவுடி எல்லாத்தையுமே அடிச்சு துரத்துற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரவுடிக வந்து பயந்து ஓடிடுறாங்க. சண்டை போடும்போது வீரா வந்து "அப்படிதான் அடி மாறா, அப்படித்தான் அடிங்க மாமா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணி சண்டைய பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிகள்லாம் பயந்து ஓடிடுறாங்க. இங்கிட்டு பார்த்துக்கிட்டா நம்ம மாறன் வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. நம்ம எல்லாருமே வந்து கரெக்ட்டா வந்து சந்தேகப்பட்ட மாரி, அந்த விஜய் வந்து மாசமாவே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி வந்து சொல்றாரு, "இப்பயாவது என்னைய நம்புறீங்களாடா? நான் வந்து ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன். என் பேச்ச யார்றா கேட்குறா? விஜய் வந்து நாடகம் ஆடுறா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் நாங்க நம்பலையா? நான் வந்து உன் மேல நம்பிக்கை வச்சதுனால தான் இப்ப இந்த அளவுக்கு ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். சரியா? நம்ம நம்புனாலும் பரவால்ல. நம்ம அப்பாவ நம்ப வைக்கணும். நம்ம போய் அப்பாகிட்ட வந்து ஆதாரத்தோட காட்டுனா தான் நம்புவாரு. நம்ம சும்மா வாயால சொன்னா நம்பவே மாட்டாரு." சரி எல்லாரும் வாங்க. இப்ப தான் நம்மகிட்ட ஆதாரம் கிடைச்சிருச்சுல. உடனடியா போய் அத வந்து அப்பாகிட்ட காட்டி, அந்த விஜய வீட்ட விட்டு தொரத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க. "வாங்க கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல கிளம்பி வீட்டுக்கு வந்து ரிப்போர்ட்டோட வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ நம்ம ரவுடிக வந்து அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா குரூப்பா வந்து கும்பலா வீட்டுக்குள்ள வந்து மாஸா என்ட்ரி குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே விஜய்க்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. இங்கிட்டு கண்மணி வந்து யோசிக்காங்க. அவ்வளோதான் இவளோட ஆட்டம் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க யோசிக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ முடிச்சிடுறாங்க.